ஏற மாட்டீங்க. கார் மேல விட்டு கட்டி சொல்லுவாங்க. இருக்க பாரு. வண்டி எவ்வளவு வெயிட் தூக்கணுமோ அந்த வெயிட் பூண்டே இருக்குது. பூண்டே வண்டி வெயிட்டுக்கு மேல பூண்டு கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா கூட இப்பதான் ஏறாது. நீ ஆளே இல்லைனாலே ஏறாது. வண்டி கெப்பாசிட்டி 4 டன் தான். அந்த 4 டன் வெயிட்டுக்கு 7 டன் பூண்டே இருக்குது. யாரும் சாப்பாடு அவ்வளவு வெயிட் ஆகுறாங்க. சாப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம எதுக்கு கழிச்சு வச்சா கூட ஒரு டேட்டு கம்மியா தான். அதாவது அந்த இருக்கிறது 10 லோடு கிடையாது. இதுக்கே போதுன்னா 35 லோடு 37 பேர் இருக்கிறாங்க. 37 பேரா? 34 தெரியாம போட்டா கூட என்ன பசங்களே சாப்பிட்டாவே 10 பேர் வாழுங்க. ஃபர்ஸ்டே ஒரு சிங்கிள் ஓட்ட இறங்கினே இருக்கிறாங்க. நானும் என்னடா இவ்வளவு பேர் இறங்கினே இருக்கிறாங்க பாக்குறேன். அப்பயும் வந்துனே இருக்குது ஜனம். அங்க என்ன பண்றதுமா ஃபர்ஸ்ட் மே யாராவது போகணுமோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்னேன் செய்ய அவங்களுக்கு. இவ்வளவு பேர்லாம் ஏத்த முடியாது. நீங்க மெயினா நானும் ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் வந்துருங்க. வந்துடுறேன் ஹீல்ஸ் வண்டி ஏறாதுங்க அப்படின்னா எல்லாம் போயிடலாம் போனாங்க. இந்த கோயில்ல நாங்க சுத்தமா நம்மள ஆகாதுங்க அப்படின்னு ஒரு எய்ட்ஸ் இருக்குது பாருங்க. முன்னாடியே இப்படியே இருக்கும். மொத்தம் நெட்டா இப்படி இருக்கும். நம்ம கையை எப்படி ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறோங்க அதே மாதிரி இருக்கும் நாங்க முன்னாடி. இப்பதான் ஜி போட்டாங்க அப்படியே வந்து மதியம் 20 மட்டும் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒன்றுமே ஆளுங்க போது அவ்வளோதான். ஐயா நைட் டைம் 10 ஒன்றுக்கு 4 பேர் ஒன்று தான் எனக்கு போகிறாங்க. அவ்வளோதான். அவங்க ஜம்மன் பிடிச்சி போட்டு எல்லாம் பண்ண எப்படி கீழ்றாங்க ஏ அப்பா நேரம் தண்ணி போது வருமானம் அதான் சொல்றாரு. இதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சிட்டேன். ரோடு எல்லாமே அறுத்து போயிடும். அப்படியே ஒரு வாரம் அடிச்சதுனால எல்லாமே ரோடு அறுத்து போயிடும். அப்படியே அதான் போச்சு. அவ்வளோதான். ஜல்லிக்கு யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. கிடையாது. அதுதான் பிரச்சனையே.
வண்டி கிண்டி கிராஸ் ஆச்சுன்னா உன வண்டி பேர் தான் கொடுப்பாங்க. வண்டி கிராஸ் ஆச்சுன்னா சைடு போட்டா சைடு போடுற வண்டி கீழே வந்து அவ்வளோதான். லூஸ் பண்ணு, எல்லாம் லூஸ் பண்ணுதான். ஏன் சைடு புதுசுதான்.